ज्ञानं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். பிறகு ஆறாவது அத்தியாயத்தில் 195 படிக்கணும். நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கிராஷைக கர்மணே உபக்ரமாதிபிர்லிங்கைஹை தாத்பர்யஸ்ய விசாரணாத் அசங்கம் பிரம்மமாயாவீம் சிருஜத் ஏஷ மகேஸ்வரः உபக்ரமாதிபிர்லிங்கைஹை தாத்பர்யஸ்ய விசாரணாத் அசங்கம் பிரம்மமாயாவி சிருஜத் ஏஷ மகேஸ்வரः. ஆறாவது அத்தியாயம் சித்திர தீப பிரகரணம். முதல்ல சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணத்தின் மூலமாக தத்துவமெல்லாம் விளக்கப்பட்டது. பிறகு ஜீவ விசாரம் பண்ணார், ஜீவன்னா என்னன்னு. பிறகு அந்த ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விசாரத்தில் உள்ள குழப்பம். ஈஸ்வரனை என்னங்கிறதுல என்னென்ன மதங்கள்லாம் எப்படிலாம் கருத்து சொல்கிறாங்க, ஜீவன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொன்னார். ஆனால் ஜீவனுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் என்னங்கிறத முதல் விளக்கிட்டார். கூடஸ்தன் அப்படிங்கிறத விளக்கிட்டு அதை ஜீவஸ்வரூபத்தை தெளிவாக விளக்கிட்டு அப்புறம் மற்ற மதங்களில் மற்ற மதவாதிகள்லாம் ஜீவன்னா என்ன சொல்கிறாங்கன்னெலாம் அதனுடைய குழப்பத்தெல்லாம் சொன்னார். சொல்லி ஒவ்வொன்றா நீக்கினார். பிறகு கடவுள் விஷயத்தில் எப்படியெல்லாம் கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். சொல்லிவிட்டு கடவுள் தத்துவத்தை விரிவாக விளக்கலை அவர். பிறகு ஈஸ்வரன்னா கடவுள். அந்த ஈஸ்வர தத்துவத்தை விளக்குவதற்கு முன்பு மாயா தத்துவம் விளக்கப்பட்டது. ஏன்னா பரபிரம்மத்தோடு மாயை சேரும் பொழுது ஈஸ்வரன் ஆகிறார். அதுக்காக மாயைன்னா என்னன்னு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துட்டு பிறகு ஈஸ்வர தத்துவத்தை விளக்குனார். ஈஸ்வர தத்துவம் 187 ஸ்லோகம் வரைக்கும் விளக்கப்பட்டது, 153. அதுக்கு முன்னாடி ஈஸ்வர விஷயத்தில் குழப்பத்தை சொல்லியிருக்கார். பிறகு மாயா விசாரம், ஈஸ்வர விசாரம். இப்போ ஒரு குழப்பம் கொண்டு வர்றார். ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள குழப்பம். நாம் பொதுவாக ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஈஸ்வர பிரம்ம ஐக்கியம்லாம் பேசுகிறோம். ரெண்டு ஒன்றுன்னு தான் சொல்கிறோம். பேசிக்காக பார்த்தா ஒன்று தான். சில இடங்களில் ஈஸ்வரனுக்கு பதில் பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். இந்த சிருஷ்டி காரணம் பிரம்மன் அப்படின்னு இருக்கும். அங்கே அந்த பிரம்மன்கிற வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஈஸ்வரனுங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்கு. அதனால் இவரே என்ன பண்ணார், அந்த விஷயத்தில் 188 ஸ்லோகத்திலிருந்து, அதாவது பரமாத்மா தமோகுண பிரதானமாக இருந்து கொண்டு ஜடமான சிருஷ்டிக்கும், சைதன்ய பிரதானமாக இருந்து கொண்டு ஜீவர்களுக்கும் வாசனை உபாசனை செயல் இவைகளால் காரணம் என்ற தன்மையை அடைகிறார்னர். அதாவது 2 அம்சம் இருக்குது ஈஸ்வரன்ட்ட. ஒன்று சைதன்ய அம்சம், இன்னொன்று மாயா அம்சம், ஜட அம்சம். அதில் தமோகுண பிரதானத்தை வச்சு ஜட பொருளை உருவாக்குனார், சேதன அம்சத்துக்கு ஜீவராசிகளை உருவாக்குனார். ஜீவராசிகள் உருவாக்குவதற்கு என்ன காரணம்? அவனுடைய கர்மம், வாசனைகள், உபாசனை எல்லாம் வச்சு உருவாக்குனார்னார்.
அங்கே ஈஸ்வரனுங்கிற வார்த்தையை சொல்லாமல் பிரம்மன்கிற வார்த்தையை சொல்லிட்டார். ஏன்னா இது வரைக்கும் ஈஸ்வரன் சொல்லிட்டு பிரம்மன்கிற வார்த்தையை சொல்கிறாரு, குழப்பமாக இருக்குன்னு வரலாம். அப்போ அவரே என்ன பண்ணார், அந்த குழப்பத்தை சொன்னார். என்ன சொன்னாருங்கன்னா, அது எப்படி இந்த ஈஸ்வரன் ஜடவஸ்துக்கு காரணம் இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணார்னு சொன்னால், சுரேஸ்வராச்சாரியாராலும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அவரும் பிரம்மன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பரமாத்மாவிற்குத்தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். சரி, அவர் தான் சொல்லியிருக்காரான்னா அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு அவராகவும் சொல்லலை. வேதத்திலே கூட அந்த வார்த்தை வருது. ஈஸ்வரன்கிற வார்த்தைக்கு பதில் பிரம்மன் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே, இது எதுக்கு போய் குழப்பம். இது அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறது. எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தினா எப்படி நாம் புரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. பொதுவாக எல்லா மக்களுக்கும் கடவுள்னாலும் பரமாத்மானும் ஒன்றுங்கிற தாத்பரியம் எல்லார்ட்டையும் இருக்குது. பிரம்மன் பரம்பொருள் அப்படிங்கிறதும் கடவுளுங்கிறதும் ஒன்றுன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேதாந்தம் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும். அப்போ சாதாரண மக்கள் படிக்கும்போது பரம்பொருள்னு சொன்னாலும் ஈஸ்வரன் தான் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஈஸ்வரன் சொன்னாலும் அந்த பரம்பொருள் தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த அடிப்படையை வச்சு ஈஸ்வரன்கிற மைண்டை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிருஷ்டி காரணம் ஈஸ்வரன் தான், ஆனால் எல்லா பரம்பொருள்னு சொன்னாலும் ஈஸ்வரன் தான் புரிஞ்சுக்கிடுவாங்க பொதுமக்கள், சாதாரண மக்கள். அப்படிங்கிறதுக்காக அங்கு சொல்லப்பட்டது. ஏன்னா அத்தியாசம் நடந்திருக்குதுன்னு சொன்னார். பரபிரமத்தினுடைய சத்தியத்துவம் ஈஸ்வரனிடமும் ஈஸ்வரனுடைய சிருஷ்டித்துவம் அது பரம்பொருளிடம் நாம் மாற்றி அத்தியாசம் பண்ணிட்டோம், ஒன்றை மாற்றி அத்தியாசம் பண்ணிட்டோம். அதனால் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்குன்னு சொல்லி அங்கே சொன்னார். இதுக்கு உபனிஷத் பிரமாணங்களும் சொன்னார். ஏன்னா தைத்திரிய உபனிஷத்தில் அந்த சச்சித் ஸ்வரூபமான அந்த பரம்பொருளிடமிருந்து ஆகாசம் வந்தது, பிறகு வாயு வந்ததெல்லாம் சொல்லியிருக்கு. அங்கேயே அந்த உபனிஷத் சொல்லியிருக்குன்னு சொன்னால் நாம் ரெண்டு ஒன்றாத்தே நினைப்போங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதற்கு காரணம் அந்யோன்ய அத்தியாசம். அந்யோன்ய அத்தியாசத்துக்கு காரணம் அறியாமை. சரியாக தெளிவாக பிரித்து புரிஞ்சுக்கிறல நம்ம, அதனால் அது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு கடைசியாக சொன்னது ஏற்கனவே சொன்ன சித்திர உதாரணத்தையும் ஆகாஷ உதாரணத்தையும் எடுத்துகிட்டு இப்போ துணியில் படம் வரைன்னு சொல்கிறோம். துணியை சொன்னார் சித்திர உதாரணம். அந்த துணி அப்படியே இருந்தால் வரைய முடியுமா? அந்த சுத்தமான துணி பரம்பொருள் தத்துவம். அதை வரையணும்னா அதில் கஞ்சியெல்லாம் போட்டு ஸ்டிப்பாக பிடிச்சி கட்டணும், மடிப்பே இல்லாமல். அது ஈஸ்வர தத்துவம். இந்த கஞ்சி போட்டு ஸ்டிப்பாக்கி தயார் நிலையில் வைக்கிறது ஈஸ்வரன். அந்த கஞ்சி போட்டு ஸ்டிப்பாக்குறது மாயை. அந்த மாயை சேர்ந்தோன்னு வரைகிறதுக்கு தயாராகிடுச்சு, சிருஷ்டிக்கு தயாராகியாச்சு. நம்ம என்ன சில துணியில் படம் வரைன்னு சொல்லுவோம். கஞ்சி போட்ட துணியில் வரைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஸ்டிப்பாக கட்டியிருக்க துணியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் நம்ம சொல்கிறோம், ரெண்டும் ஒன்றாத்தே சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பிரம்மனும் ஈஸ்வரனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. அப்புறம் அடுத்து சொன்னார், ஆகாசத்துக்கும் மகா ஆகாசத்துக்கும் மேக ஆகாசத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணணும். பஞ்சதேசியில் அதே ஒன்று. சித்திர படத்தையும் ஆகாசத்தையும் ஆரம்பத்தில் சொன்னார். இப்போ 200 ஸ்லோகம் வந்துட்டோம். ஆரம்பத்தில் சொன்ன உதாரணத்தை இப்போ இங்கே கொண்டு வர்றார் அவர். அதில் ஆகாசத்தில் என்ன, இந்த மகா ஆகாசத்துக்கும் மேக ஆகாசத்துக்கும் வித்தியாசம் தெரிகிறதில்ல, ரெண்டையும் ஒன்றாமல் நினச்சிக்கிட்டு இருக்கான். பிம்ப ஆகாசத்தையும் ஒரிஜினல் ஆகாசத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. அது மாதிரி ஒரிஜினல் ஆகாசங்கிறது பரபிரம்மன், பிம்ப ஆகாசங்கிறது ஈஸ்வரன். யாருமே பார்த்தீங்கன்னா பிம்பத்துக்கு முக்கியத்துவம் நிறையா கொடுக்குறோம் பொதுவாகவே. அன்னைக்கு சொன்னேன் உதாரணம் கூட, படத்தை காட்டினா நம்ம படத்தை வச்சு நம்ம மேலே அந்த படத்தை யாராவது எச்சி துப்புன்னு நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். விவேகானந்தர் அதை பண்ணார். ஏன்னா அது விக்கிரக வழிபாடை குறை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்ன ராஜாவுக்கு அது பிம்பம் தான் விக்கிரகம், ஆனால் அதில் ஏற்றி வச்சு நம்ம வழிபடுறோங்கிறதுக்காக அந்த ஒரு இப்போ சொன்னார். ஏன்னா ராஜா படத்தை எடுத்து சேவகன் எச்சியில் துப்ப சொல்லுவார், அவன் அடிக்க போயிடுவான். ராஜா மேலே துப்ப சொல்லலப்பா, ராஜா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரும்பார். இன்றைக்கி அப்படித்தானே, கல்லை போய் கடவுளாக கும்பிடலாம்னு சொல்லிட்டு கல்லை தானே எல்லோரும் செலவச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் கல்லை கும்பிட்றது தப்புன்னு சொன்னாரோ அவருக்குத்தான் ஊர் பூரா கல்லில் சிலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை எறியாமல் ஒரு அத்தியாசம். நம்ம என்ன சொல்கிறோங்கிறதே புரியலை. தத்துவத்துக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க எல்லாருமே. பிம்பத்துக்கும் ஒரிஜினல் ஆகாசத்துக்கும் பிம்ப ஆகாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்குது.
உண்மையான ஆத்மாவுக்கும் பிம்ப ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியல. நம்மகிட்ட இருக்கக்கூடியது வந்து ஒரிஜினல் ஆத்மாவும் இருக்குது, பிம்ப ஆத்மாவும் இருக்குது. ஒரிஜினல் சைத்தன்யம் இருக்குது, பிம்ப சைத்தன்யம் தான் ஜீவனாக இருக்குது, ஒரிஜினல் சைத்தன்யம் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்குது. இந்த வித்தியாசம் தெரியாததுனால குழம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆகாச உதாரணத்தை சொல்லிவிட்டு அதோடு என்ன பண்ணால் அந்த குழப்பத்தை முடிச்சிட்டார். இந்த குழப்பம் நீங்கணும்னா நீங்கள் பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் தனித்தனியாக இதுதான் ஈஸ்வரன், இதுதான் கடவுள், இதுதான் ஆதார தத்துவம் அப்படிங்கிறத பிரித்து விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாபிக் கொண்டாந்து நிப்பாட்டினார். ஜீவ விஷயத்துலையும் அப்படித்தான், ஜீவன்னா என்ன ஆத்மானா என்னன்னு பிரித்து விசாரம் பண்ணோம். கூடஸ்தன், கூடஸ்த சைதன்யம் ஒரிஜினல் சைதன்யம், பிரதிபிம்ப சைதன்யம் ஜீவ தத்துவம். அவன் பண்ணி பார்க்கணும். கூடஸ்தன்னா ஒரிஜினல் ஆத்மா, பிரதிபிம்ப சைதன்யங்கிறது நம்மளுக்கு உயிர் தத்துவம், இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆத்மா. அது தனித்தனி ஜீவனாக தெரியுது. ஒரிஜினல் ஆத்மா எல்லாத்துக்கும் ஒன்று தான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு தத்துவத்தை இதுதான் ஈஸ்வரன், இதுதான் பிரம்மன், இதுதான் ஆத்மான்னு ஒரு நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நூலில் அந்த தத்துவம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் 6 லிங்கம் அப்படிங்கிறது நம்ம அறிமுகப்படுத்தின போன கிளாஸில். ஈஸ்வரனையும் பிரம்மனையும் இப்போ சேர்ந்து விசாரம் பண்ண போகிறார். இந்த உபனிஷத்தில் ஈஸ்வரன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணணும், இல்லை பிரம்மன்னா என்ன சொல்லியிருக்குன்னு தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணணும். அதில் இதுதான் சொல்லியிருக்குன்னு ஒரு முடிவு பண்ணணும்னா அந்த நூலை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணாதே முடியும். சும்மா ஏதோ ஒரு இடத்துல பிரம்மன்கிறத சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லியிருக்குன்னு பார்த்தா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணார், ஒரு 6 அடையாளங்கள் சொன்னார், 6 லிங்கம். இது சாஸ்திரம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நாம் எங்கே ஒரு கட்டுரை எழுதுனா கூட அதை கடைப்பிடிக்கணும். ஒரு கட்டுரை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எழுதுனா கடைப்பிடிக்கணும். ஒரு இடத்துல பேச போனால் கூட அதை கடைப்பிடிக்கணும். இது உலக வழக்குக்கே அந்த இது இருக்குன்னு சொன்னோம். அதுக்காக 6 லிங்கம் நம்ம போன வட்டம் பார்த்தோம். இந்த 195வது ஸ்லோகத்தில் 6 அடையாளங்கள் சொல்லி உபக்கிரமம் முதலான 6 விதமான அடையாளங்கள். இங்கே என்ன சொன்னார்னா அந்த ஸ்லோகத்தில் விசாரம் செய்வது எப்படின்னு சொல்லி 6 விதமான அடையாளங்களை கொண்டு விசாரம் செய்தால் இந்த தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணிடலாம். இந்த புஸ்தகத்தில் இதுதான் சொல்லியிருக்குன்னு சொல்லி இந்த 6 லிங்கம் அந்த இதில் வரணும். அதில் ஏதாவது 2 வரலாம், இல்லாட்டி 3 வரலாம். அந்த லிங்கம் அந்த அடையாளத்தை வச்சு இதுதான் இந்த புஸ்தகத்தில் தாத்பரியமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஈஸ்வர தத்துவம்னா இதுதான் அப்படி பார்த்து தான் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்கிறார். பிரம்ம தத்துவம் இதுதான் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்கிறார். பிறகு அங்கே 2 லட்சணம் சொன்னார். ஈஸ்வரன் மாயையோடு சேர்ந்தவர், அவர் படைப்பவர், அவருக்கு லட்சணம். எல்லா வேதங்கள்லையும் சொல்லப்பட்டது ஈஸ்வரன் படைப்பவர், சிருஷ்டிகர்த்தா. அவர் மகேஸ்வரன். அவர் எப்படி இருக்கார், தனியாக இல்லை, மாயையோடு சேர்ந்து இருக்கிறதுனால படைக்க முடியுது, அது அவருடைய சொரூபம். இதை நிச்சயம் பண்ணுறாங்க. அடுத்து பிரம்மன் அசங்க சொரூபம், எதனோடும் சம்பந்தப்படாதவர். அவர் மாயையோடு சம்பந்தப்பட்டவர், பிரம்ம தத்துவம் எதனோடும் சம்பந்தப்படாது. அந்த ஒரு வார்த்தையை வச்சு அத்வைதம், சத்தியம், ஞானம், ஆனந்தமெல்லாம் சொல்லிடலாம், அந்த அசங்கம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு. இந்த ஸ்லோகத்தில் ஈஸ்வரன் மகேஸ்வரன், அவர் மாயையோடு கூடியவர், பிரம்மன் அசங்கம். இதை 6 விதமான லிங்கங்களை வைத்து, அதாவது உபக்கிரம் முதலான லிங்கங்களை வைத்து நீ உறுதி செய்வாயாக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஒவ்வொன்றா விளக்கம் பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். வீட்டில் ஒருத்தர் பேச வர்றாரு, என்றைக்குமே வராமல் இருக்கவர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன நோக்கத்தில் இன்றைக்கி வந்திருக்காரு நம்மளுக்கு குழப்பமாக இருக்குது. பல விஷயம் பேசுகிறாரு, கடைசியில் பணம் கேட்டு வந்திருக்காரு. பிறகு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க, இவர் இத்தனை விஷயம் பேசுனுடைய நோக்கம் என்ன, இந்த பணம் கேட்டே வந்திருக்காரு முடிவு பண்ணுறோம். அது மாதிரி உபனிஷதங்களில் தியானம், பக்தி நிறைய சொல்லியிருக்கோம். எல்லா விஷயங்களும் வரும், நிறைய உபாசனைகள்லாம் வரும். அதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குன்னா தாத்பரியத்தை நிச்சயம் பண்ண சொல்லியிருக்கு. அப்படிங்கிறதுக்காக, எது முக்கியங்கிறதுக்காக இந்த 6 லிங்கத்தையும் பார்த்தோம். நம்ம சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை அஞ்ஞானிகள் செய்வார்கள் இருக்கும். சில இடத்துல ஏன்னு சொன்னால் ஞானியை பொறுத்தவரையில் ஆத்மா மட்டும்தான் அவருக்கு, அனாத்மாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றார். சில இடத்துல என்ன பண்ணணும், ஞானி தான் செய்வார்னு சொல்லியிருக்கோம்.
எந்த இடத்துல எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறணும்னு சொல்கிறார். முழுமையாக படிக்கலைன்னு சொன்னால் எந்த ஒரு நூலையுமே நாம் இப்படி சொல்ல முடியாது. சொன்னேன், இவர் கூட எல்லாருமே இந்த நாஸ்திகவாதிகள்லாம் நுனிப்புல் மேய்ஞ்சிடுத்தேன் சொல்கிறது. அன்றைக்கி சொன்னேன்னு தெரியல, கம்பராமாயணத்தில் படிச்சுட்டு அர்த்தமற்ற இந்து மதம் எழுதுவதற்காக படித்தார். யார்? கண்ணதாசன். அவர் எழுத ஆரம்பித்தது அர்த்தமுள்ள இந்து மதம் கிடையாது, அர்த்தமற்ற இந்து மதம். ஏன்னா அவர் நாஸ்திகனாக இருக்கார். அவருடைய கவிதைகள்லாம் கம்பராமாயண கவிதைகளாக அவர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் நிறைய எடுத்து கோட் பண்ணியிருப்பார். அப்போ அதை படிச்சுட்டு அதில் இருக்க குறைகளை கண்டுபிடிக்க உள்ளே போனார். ஆனால் என்ன பண்ணார்? முழுசாக மூழ்கிட்டார். மூழ்கி அர்த்தமுள்ள இந்து மதம் மாற்றி எழுதிட்டார். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? அறகுறையாக படிச்சுட்டு கொஞ்சம் அங்கங்கே எங்கே தப்பு இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு சொல்கிறது. அப்போ தாத்பரியம் நிச்சயம் பண்ண முடியாது. இதுதான் இந்த நூலினுடைய தாத்பரியம். நிச்சயமே பண்ண முடியாது. முழுமையாக படித்தாதான் ஒரு நூலை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படி அவர் என்ன பண்ணுறார்? முழுமையாக படித்ததுனால அந்த மாதிரி எழுத முடிஞ்சது. அதனால் எப்பயுமே ஒரு நூலாக இருந்தால் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தாத்பரியத்தை நிச்சயம் பண்ண முடியும். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வரும். ஆனால் அங்கே தத்துவமசிங்கிறத மகா வாக்கியந்தான் தாத்பரியம். அதை நிர்ணயம் பண்ணுறது முழு நோக்கமாக இருக்கும். ஆனால் மற்ற விஷயம் நிறையா வரும். நோக்கம் என்ன? தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிற. இப்போ அதனுடைய விளக்கமாகத்தே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எத்தனையோ கருத்துக்கள் பேசப்பட்டாலும் அந்த பேசப்பட்டதனுடைய நோக்கம் தாத்பரியம் இதுதான் என்பதை முடிவு செய்வதற்கு இந்த ஆரியும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்வதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லுது. பாகவதத்தில் கூட சொல்கிறாங்க. பாகவதம் ஆரம்பத்தில் நான் பார்த்ததில் சாமி ஆரம்பத்தில் தத்துவம் தான் வருமா, பிரம்ம தத்துவம், ஆதார தத்துவத்தை பற்றி சொல்லிட்டு கதையை ஆரம்பிப்பாராம். சொல்லும் பொழுது உத்தவ கீதையிலே பார்த்தவன் உத்தவருக்கு எடுத்தவன் என்னத்தை சொல்கிறாரு? உபதேசமே தத்துவம் தான். பிறகு எல்லா கதையும் வருது, பண்புகள்லாம் வருது. எந்த ஒரு நூலுமே இதை வச்சுட்டு நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய சாரம் ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம், துக்க நிவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன இந்த 6 விதமான லிங்கன்னு பார்க்கலாம். ஒரு மீட்டிங் போனால் கூட, ஒரு மீட்டிங்கில் நம்ம பேசினா கூட என்ன டாபிக் பேச போகிறோம் முதல்ல சொல்லணும். மற்ற இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் என்ன டாபிக்னு சொல்லணும். இந்த டாபிக் தான் சொல்ல போகிறேன்ட்டு பிறகு முடித்த பிறகு இந்த டாபிக் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லணும். முடிவுரையும் முகவுரையும் ஒன்றா இருக்கணும். எந்த கருத்தை வலியுறுத்துகிறோமோ அது அங்கங்கே சொல்லிக்கிட்டே வரணும். இதெல்லாம் ஒரு புக்கை எழுதுகிறா இருந்தாலும் ஒரு மேடை பேசுகிறா இருந்தாலும் அதுதான். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை போனேன்னு ஆரம்பத்திலேயே எல்லா கதையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. முக்கியமானவங்ககிட்ட, மற்றவங்ககிட்ட ஏதோ பேசலாம். அங்கே என்ன பண்ணால் இந்த விஷயங்கிறத டக்குன்னு சொல்லிவிட்டு பிறகு விஷயங்களை ஆரம்பிக்கணும். இந்த சினிமாவில் கதையாசிரியர் இருக்காங்கல்ல, கேட்பாராம். கதையாசிரியர் கதை சொல்லுவாங்களாம். அவர் வளவளன்னு ஆரம்பித்தார்னு எந்திரிச்சு போன்றுவாராம். இந்த டைரக்டர்லாம் 2 பேரில் கதையை சொல்லிடணும். 2 பேரில் கதையை சொல்லிடணும். அதுக்கு பிறகு விளக்கம் சொல்லணுமா? இதுதான். ஒருத்தர் இருக்கான், கெட்டவனாக இருக்கா, நல்லவனாக மாறுவான். இப்படித்தான் இப்போ பாஷா படங்களும் எடுத்துக்கலாம். நல்லவனாக இருப்பான், பிறகு சூழ்நிலையில் கெட்டவனாக மாறுவான், பிறகு நல்லவனாக. இப்படி ஏதாவது 2 வரியில் சொல்லிவிட்டு பிறகு அந்த கதைக்கு விளக்கம் சொல்லணுமா? அப்போ தான் உட்காந்து கேட்பானா. தாத்பரியம் இதுதான் அப்படின்னு சொல்லிடணும். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது நம்ம வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்லேயே ஒரு இடத்துல பேசுகிறதுலேருந்து, நம்ம ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுலேருந்து இப்படி பேசி பழகினோம்னா அது பெரிய இடங்களில் கச்சிதமாக அமையாது. ஒரு பெரிய மீட்டிங்லாம் போனால் நீங்கள் வாட்டுக்கு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் நான் என்ன பேச போகிறேன்னு சுருக்கமாக சொல்லிவிட்டு பிறகு அதனுடைய ஒவ்வொரு டாப்பிக்காக விளக்கிட்டு நான் இதைத்தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள், எல்லோரும் பாராட்டுவாங்க. அவங்க மைண்டில் உள்ளே போகும் அந்த விஷயம், இல்லாட்டி போகாது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, உபக்கிரமாதிபிகி லிங்கைகி, உபக்கிரமம் முதலான அடையாளங்களினால் தாத்பரியஸ்ய விசாரணாத், தாத்பரியத்தை விசாரம் செய்து முடிவு செய்யும் போது, உபக்கிரமம் முதலான அடையாளங்களினால் தாத்பரியத்தை விசாரம் செய்து முடிவு செய்யும் போது, இங்கே உபக்கிரமம் முதலியன்டர், முதலானது 6 இருக்குது. இதில் உபக்கிரமம் உபசம்ஹாரம்னு 1, 6 பேரை சொல்கிறேன். முதல்ல தொடக்கம் முடிவு,
இது ஒன்றாக இருக்க வேண்டும். இது முதல் கண்டிஷன். ஆரம்பமும் முடிவும் ஒன்றாக சொல்ல வேண்டும். இது முதல்ல. ரெண்டாவது, நாம் எந்த கருத்தை சொல்ல விரும்புகின்றோமோ அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். இதுக்கு பேர் அப்பியாசகன்னு பேர். ஒவ்வொன்றுக்கு விளக்கம் தனியாக பார்ப்போம். மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதை அங்கங்கே சொல்லிக்கிட்டே வரணும். பிறகு நம்ம ஏதோ ஒரு டாபிக் பேசிட்டு என்ன டாபிக்னே மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லணும். பிறகு உபனிஷதங்களில் மட்டும் எப்படி இருக்கணும்னா, உலக விஷயம் வேற, உபனிஷதங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எதுவாக இருக்கணும்னா தாத்பரியம் 5 இந்திரியங்களாலும் சாதாரண புத்தியாலும் தெரிஞ்சுக்கிற முடியாத விஷயமா இருக்கணும். மற்றதுனா பார்த்து தெரிஞ்சுக்கலாமே, கேட்டு தெரிஞ்சுக்கிறலாமே. அதுக்கு பேர் அபூர்வதான்னு பேர். ரெண்டாவது சொன்னது மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு அப்பியாசகன்னு பேர். முதல்ல சொன்னது உபக்கிரமம், உபசம்ஹாரம். அபூர்வதான்னா நமக்கு தெரியாத விஷயத்தை புது விஷயமா இருக்கணும் அந்த உபனிஷத் சொல்கிறது. இந்திரியங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது சொல்கிறதுல ஒன்றும் பெருசாக ஒன்று அது அர்த்தம் கிடையாது. இப்போ சொர்க்கத்தை பற்றி கூட சொல்லுது, பார்க்க முடியாது, அதனால் சொல்லுது. நரகத்தை பற்றி நம்ம நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியாது, அதனால் வர்ணிக்குது. அதனால தான் இந்திரிய அகோச்சரம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை சொன்னாதான் அது தாத்பரியம் அங்கே. பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பலன்கிறத கட்டாயம் சொல்லி ஆகணும். பலன் இல்லாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போக மாட்டோம். ஒரு புஸ்தகம் படித்தா கூட அந்த புஸ்தகம் படிக்கிறோம், உனக்கு என்ன அறிவு வரின்னு தெரியணும்ல. பொழுது போகணுன்னா அது தெரியணும். ஒரு நாவல் படிக்கிறோம், படித்தா பொழுது போயிடும்ப்பா, ஒரு பொழுது போயிடும்னா ஏதோ டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற விடத்துல நல்ல அறிவு வரும், சில பண்புகள் வரும், இப்படி ஒரு பலன் இருக்கும். அந்த பலனை பற்றியும் சொல்ல வேண்டும். பிறகு அர்த்தவாதக, அதில் பெறக்கூடிய அறிவை பற்றி புகழவும் செய்யணும், அந்த அறிவு இல்லாதனுடைய தோஷத்தையும் சொல்லி ஆகணும். ஒரு அறிவை கொடுக்குது அந்த நூல், அதை பற்றி புகழ்ந்து சொல்லணும், இந்த அறிவினுடைய புகழ்ச்சியை புகழணும். அந்த அறிவு இல்லாதனுடைய தோஷத்தையும் சொல்லிடணும், அதையும் அங்கங்கே சொல்லணும். பிறகு உபபத்திகி, என்னதான் வேதம் சொன்னாலும் கூட எளிமையான உதாரணங்கள் மூலமாக அந்த தாத்பரியத்தை விளக்கணுமா. இப்படி 6 விஷயம் அந்த நூலில் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த 6 விஷயம் எதை மையமாக சொல்லுதோ அதுதான் அதனுடைய தாத்பரியம். 2 வச்சுட்டு கூட தாத்பரியம் பண்ணலாம், ஆனால் இந்த 6மே இருக்கும். ஏதாவது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 6 இருக்கலாம். இதை வச்சுத்தான் இந்த நூலினுடைய தாத்பரியம் இதுதான் நிர்ணயம் பண்ண முடியும். அப்படித்தான் உபனிஷதங்கள் ஈஸ்வரனை பற்றி என்ன கருத்து சொல்லுகிறது, பிரம்மனை பற்றி என்ன கருத்து சொல்லுகிறது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறாங்க. வேதவியாசர் அப்படித்தான் இது பிரம்மசூத்திரத்தில் அந்த வேதத்தின் இது உத்தரமீமாம்சா, வேதத்தினுடைய உபனிஷத் இதைத்தான் தாத்பரியமாக சொல்லுதுங்கிற நிர்ணயம் பண்ணுறதையும் பிரம்மசூத்திரம் எழுதுனான்னு சொல்லுவாங்க. நம்ம பூரா படிக்க முடியாது, அவர் எல்லாம் படித்து சூத்திர வடிவில் கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இங்கே முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். உபக்கிரம உபசம்ஹாரம். எதை உபனிஷத் சொல்ல விரும்புகின்றதோ அதை ஆரம்பத்திலும் சொல்ல வேண்டும், முடிவிலும் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கணும் அந்த கருத்து. இப்போ கீதையில் 2வது அத்தியாயத்துக்கு பேர் உபக்கிரம அத்தியாயம்னு பேர், 18வது அத்தியாயத்துக்கு பேர் உபசம்ஹார அத்தியாயம்னு பேர். 2வது அத்தியாயத்திலும் சாரம் வந்துடும், 18வது அத்தியாயத்திலும் சாரம் வந்துடும். நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத 2வது அத்தியாயத்தில் சாரமாக சொல்லிடுவார், 18ல் என்னதான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உபக்கிரம ஸ்லோகம், அதில் ஞானம்தான் துயரத்தை போக்கும் சொல்லுவார். துயர காரணம் அஞ்ஞானம், அப்போ ஞானம்தான் முக்கியங்கிறத சொல்லிடுவார். துயரத்தை போக்குறது ஞானம். கடைசியில் எல்லா ஞானத்தையும் சொல்லிட்டு துயரப்படாதேன்னு முடிப்பார். அதே மாதிரி ஆத்ம தத்துவம் தான் இந்த ஞானம், ஆத்ம ஞானம் தான் ஞானம்னு அடுத்த ஸ்லோகத்தில் ஆத்ம ஞானத்தை சொல்லிடுவார். பிறகு இந்த ஆத்ம ஞானத்தை இடையில சொல்லிகிட்டே வருவார், கடைசியில் சொல்லி முடிப்பார் அவர். அப்போ அந்த ஆரம்பம் முடிவு ஒரு நூலில் எது இருக்கோ அதுதான் தாத்பரியம். உபக்கிரம உபசம்ஹாரம் முடிவு பண்ணணுங்கிறார். உத்தவ கீதையிலே நம்ம படிச்சிருக்கோம், ஆரம்பத்தில் தத்துவத்தையும் சொல்லியிருக்காரு, பிறகு எல்லா கதையும் வந்துக்கிட்டே இருக்கு, அங்கங்கே சொல்லவும் செய்கிறார். இடையில பார்த்தீங்கன்னா போனதில் கூட ஆத்ம தத்துவம் வந்துச்சு, ஆரம்பத்தில் வந்துச்சு. பிறகு உதாரணம் சொல்லும்போது, சந்திரனை சொல்லும்போது, சூரியனை சொல்லும்போது தத்துவம் வந்துச்சு, பண்புகள் வந்துச்சு, அங்கங்கே சொல்லிக்கிட்டே வருவார். அது மாதிரி இருக்குது. 2வது அப்பியாசக,
எந்த கருத்தை நாம் சொல்கிறோமோ அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். ஒரு நூலில் வலியுறுத்தணுங்கிறார். இந்த மீண்டும் மீண்டும் சொல்கிறத இன்னொரு இடத்துல புனருக்தி தோஷம்னு சொல்லுவாங்க. சும்மா சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கான்ப்பா, தேவையில்லாமல் எதுக்கு இதை போய் திருப்பி திருப்பி இதவே சொல்லணும்ட்டு. அது மற்ற இடத்துல. தத்துவத்தை பொறுத்தவரையில் மீண்டும் மீண்டும் சொல்லவே சொல்லிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லாத, திரும்ப திரும்ப சொல்லாத ஒரு ஜோக்கு வரும். என்ன கையை பிடிச்சி இழுத்தியான ஒரு ஜோக்கு. சாமியாக அந்த ஜோக்கை பார்த்து பயமாக சிரிச்சு கீழே விழுந்துட்டார் அந்த வந்த நேரத்தில். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறான் பாருங்களா, புனருக்தி தோஷம் இது. ஒருத்தரை ஜபம் பண்ண சொன்னாங்களாம். அவர் இந்த புனருக்தி தோஷத்தை பற்றி படிச்சுட்டாரு. ஒரே மந்திரம் திருப்பி திருப்பி சொன்னால் புனருக்தி தோஷம், அதனால் ஜபம் பண்ணலேன்ட்டாராம். இது அப்பியாசம். நான் கடவுளை தென வழிபட்டால் அது புனருக்தி தோஷம், அதனால் வழிபட மாட்டேன்னு எப்படி இருக்கும்? இதெல்லாம் அப்பியாசம். இது கட்டாயம் வேணும். இது கடவுளை வழிபடுறது, ஜபம் பண்ணுறது, மற்றவங்களை பெரியவங்களை பூஜிக்கிறது, இதெல்லாம் அப்பியாசத்தில் வரும். இதில் புனருக்தி நீங்கள் சாதாரண ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரிகிறதுக்காக சொல்லலாம். சும்மா சொன்னாலும் அது ஒரு எரிச்சல் ஆயிரும். ஆனால் இந்த தத்துவம் எத்தனை தடவை சொன்னாலும் அது நிஷ்டைக்கு பயன்படும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது புனருக்தி தோஷம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லணும். தேவையில்லாத சொன்னால் அதுக்கு பேர் புனருக்தி தோஷம். தேவையானதை சொன்னால் அது அப்பியாசம். இது ரெண்டாவது. முதல்ல உபக்கிரமம், உபசம்காரம். ஆரம்பமும் முடிவும் ஒன்றா இருக்கணும். பிறகு சொல்ல வேண்டிய கருத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். இது நீங்கள் இந்த புஸ்தகத்தில் மட்டும் இல்லை, ஒரு இடத்துல பேசுகிறதா இருந்தால் கூட கடைப்பிடிக்கணும். ஒரு கட்டுரை எழுதினா கூட கடைப்பிடிக்கணும். இந்த ஆரியம் வச்சு நீங்கள் ஒரு ஒரு கட்டுரையோ ஒரு நூலோ எழுதுனீங்கன்னா அந்த நூல் சிறப்பாகும். எப்பயுமே அது ஒரு ஒரு சிஸ்டம். இது நம்ம சாஸ்திரத்தில் இந்த சிஸ்டம் கடைப்பிடிக்கப்படுது. பிறகு அபூர்வதாக, வேறு பிரமாணத்தால் அறிய முடியாத கருத்தை சொல்ல வேண்டும். எல்லாரும் சொல்கிறதவே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும்? ஒரு புக்கே எழுதுறீங்க, சினிமா படமே ஒரு படத்தை டப்பிங் பண்ணி எடுத்துட்டு அந்த கதையை தான் பையன் சொல்லியிருக்கேன், அன்னைக்கு எடுத்த கதையும்பான். புதுசாக வித்தியாசமாக இருந்தால் பார்ப்போம். இருக்கா இல்லைங்களா? அப்போ நம்ம இந்திரியங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதே வேதம்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது? நம்ம இந்திரியங்கள்னால கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியாத அபூர்வமான கருத்தாக இருந்தால் தான் அந்த உபனிஷத் கருத்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது. வேதம் அதுக்கு தானே இருக்குது. அது ஒரு பிரமாணம்னே சொல்கிறோமே. இந்திரியங்கள் ஒரு பிரமாணங்கிறது மாதிரி வேதமும் ஒரு பிரமாணம். அப்படி பிரமாணங்களால், இந்த வேறு பிரமாணங்களால் அறிய முடியாத கருத்தை சொல்ல வேண்டும். அது அபூர்வதா. இங்கே நம்ம உபனிஷத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். தெரிந்ததை சொன்னால் தாத்பரியம் இல்லை. பிறகு கீதையில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, ஆத்ம தத்துவத்தை சொல்வார். 2வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் 25 அவ்யக்தம் அசிந்தியம்ங்கிறார். ஆத்ம தத்துவத்தாலும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார்? இதெல்லாம் சொல்லி முடிச்சோம், இந்திரியங்களால் அறிய முடியாது, புத்திக்கு எட்டாதுன்றவார். புத்தியில் புரிகிற மாதிரி தான் சொல்லலாம், புத்தியில் தான் புரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் மற்ற விஷயங்கள் மாதிரி நீ இந்திரியங்களால் அறிய முடியாது, மற்ற விஷயங்கள் மாதிரி புத்திக்கில் புரிஞ்சுக்கிற முடியாது. இந்திரியங்களில் அறிய முடியாது என்பதையும் புத்தியால் புரிய முடியாது என்பதையும் புரிய வச்சுருவாங்க. மற்ற விஷயங்கள் மாதிரி புரிய முடியாது. அப்போ அதிலே சொல்கிறார், ஆத்ம தத்துவத்தை சொல்லி 24 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு 25வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? அசிந்தியம் அவ்யக்தம், இந்திரியங்களுக்கு தோன்றாதது, புத்திக்கும் எட்டாததுன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படிப்பட்ட கருத்தாக இருந்தால் அபூர்வதாக அப்படிங்கிறார். அபூர்வதா அதாவது சில விஷயங்கள்லாம் சாஸ்திரம்தான் பிரமாணம், புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், முடியாது. இப்போ கடலையே பார்க்காதவன்ட்ட போய் கடல் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு நீங்கள் என்ன எப்படி வர்ணித்து சொல்லிடுவீங்க? சொல்லவே முடியாது. இந்த ஒரு ராமகிருஷ்ணன் கிணத்து தவளை ஒன்று இருந்திருக்கு உள்ளுக்குள்ளே. ஏதோ ஒரு வெள்ளம் வந்திருக்கும்போது கடல் தவளை இருந்து உள்ளே விழுந்துருச்சு. இந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு தண்ணி வற்றி கடலுக்குள்ளே போயிடுச்சு. இது கிணத்தை விட்டு தேர்னதில்லை. நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டுச்சான். நான் கடல்லேருந்து வரேன்னுச்சான் இந்த தவளை. கடல் எவ்வளோ பெருசு இருக்குது? ரொம்ப பெருசுப்பான்னு இருக்காது. இங்கேருந்து ஒரு தாவி இவ்வளோ பெருசாக இருக்குமான்னுச்சான். அப்புறம் இந்த கரையிலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் ஓடி இம்புட்டு பெருசாக இருக்குமான்னு கேட்டுச்சான். அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த கடல் தவளையால் இந்த கிணத்து தவளை கேட்குது, எவ்வளோ பெருசுனா இவ்வளோ பெருசு இருக்குமாங்குது, அதில் ரொம்ப பெருசுப்பாங்குது. ஒரு தவி இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு கேட்டுச்சான். பிறகு என்ன பண்ணிச்சான்? அந்த கிணத்துல இந்த ஓரத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நீந்தி இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு கேட்டுச்சான். சிரிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அங்கே காமிச்சாதான் தெரியும். அப்போ இதெல்லாம் எப்படின்னா
புரிய முடியாத, வெளியே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள். ஆத்மா நித்தியங்கிறது, அழியாதங்கிறது, மரணத்தை பற்றி வேறு எதனாலையும் தெரிஞ்சுக்கிற முடியாது. மரண தத்துவத்தை, கடவுளை பற்றி நீ நேராக பார்த்து தெரிஞ்சுக்கவே முடியாது. கடவுள் நேராக பார்த்தா உருவத்தோட காட்சி கொடுப்பார். அவருடைய சக்தி, ஆற்றல், அவருடைய அனைத்து தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும். சாஸ்திரமே பிரமாணம். இப்படிப்பட்ட கருத்தை அந்த சாஸ்திரம் சொல்ல வேண்டும். சொன்னால் அது தாத்பரியம் அப்படிங்கிறார். அடுத்தது பலன், பிரயோஜனம். இது 4வது. பலன் இல்லைன்னா நம்ம எதுக்கும் உள்ளே போக மாட்டோம். அப்போ இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரியணும். அதனால தான் சொல்கிறார், உன்னுடைய துயரத்தை நீக்குவது இதுதான் அப்படின்னு கீதையிலே சொல்கிறார். உண்மையான முழுமையான திருப்தியை தரக்கூடியது பலன். அந்த பலன் சொல்லணும். ஜீவன் முக்தி சொல்லுது, விதேக முக்தி சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொல்லிட்டு இப்போ ஜீவன் முக்தியை சொல்லுவார், இல்லாட்டி விதேக முக்தியை சொல்லுவார். அந்த அத்தியாய முடிவில் பார்த்தீங்கன்னா இதனால் ஜீவன் முக்தி, இங்கேயே ஆனந்தமாக நிறைவாக வாழ்வான், இறந்த பிறகு பறக்க மாட்டான், இப்படியே சொல்லிட்டு போவாங்க. எல்லாத்துலேயுமே 2 பலன். இங்கேயும் சந்தோஷமாக இருப்பான், இறந்த பிறகு பறக்க மாட்டான். இப்படி பலன்களை அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஞான பலன். முக்கியமான பலன் துக்க நிவர்த்தி, முழுமையான துக்க நிவர்த்தி, முழுமையான நிறைவு. இதுதான் முக்கியமான பலன். இதெல்லாம் சொல்லப்படும். பிறப்பு இறப்பு என்ற சம்சார கடலிலிருந்து நீங்குதல். திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த துயரம் நீங்கிறதுங்கிறதுக்கு பார்த்தோம்னா முதல் அதிகாரத்தில் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இளண்டர். அங்கேயும் பாருங்கள், கடவுள் தத்துவத்தை நீ சேர்ந்து படித்தேன்னா துக்கம் போயிருங்கிறத அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. 2-3 குறளில் சொல்கிறார். மலர்மிசை ஏகினான் மானடி நிலமிசை நீடு வாழ்வாருங்கிறார். அந்த பலன் பாருங்கள், அங்கே நிலமிசை நீடு வாழ்வான். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கவால் மணக்கவலை மாற்றல் அறிது. எல்லாம் பாருங்கள், வள்ளுவரே சொல்லிட்டு மணக்கவலை. இங்கே என்ன பண்ணார்? துயரம் போகம்ட்டார் கீதையில். கீதை 2வது அத்தியாயத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். திருக்குறளோட அறத்துப்பாலில் முதல் அதிகாரத்தில் சொல்லிவிட்டு கடைசியில் அவா அறுத்தல் வரும். அந்த அறத்துப்பாலில் ஊழியலுக்கு முன்னாடி அதில் கூட பாருங்கள், இடையராது இன்பம் ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின்கிறார். அவாங்கிறது நீங்கிருச்சுன்னா இந்த ஞானத்தினாலதான் இது நீங்குச்சுன்னா எல்லா துன்பமும் போயிருங்கிறாரு. துயரம் அனைத்தும் நீங்கும்னு ஆரம்பித்தார். முடிக்கும்போது வள்ளுவர் கூட அப்படித்தான் முடிக்கிறார். அதனால் அந்த தோற்றம், முடிவு, பலன் இதெல்லாம் பார்த்துத்த இதுதான் ஆராய்ச்சி. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா தோற்றம் இப்படி சொல்லியிருக்கு, முடிவு இப்படி சொல்லியிருக்கு, இடையில சொல்லியிருக்கு, பலன் துன்பம் நீங்கும் சொல்லியிருக்கு. அப்போ இதுதான் தாத்பரியம், இதுதான் உண்மை. இந்த கருத்தைத்தான் நான் நிச்சயம் செய்ய வேண்டுங்கிறத முடிவு செய்யணும். கடைசியாக 5வது என்ன சொல்கிறாருன்னா அர்த்தவாதக. ஸ்துதி நிந்தா அப்பப்போ புகழ்கிறது. அரசியல்வாதிகள்லாம் புகழ்கிறாங்கல்ல, நிரந்தர முதல்வரேன்ட்டு. அது மாதிரி நீ சாகவே மாட்டேன்னு நீங்கள் சொல்லும், நீ நிரந்தரமாக இருப்பேன்னு சொல்லுதா இல்லைங்களா? உனக்கு மரணம் என்பதே இல்லை, மரணமே கிடையாதுன்னு சொன்னால் எல்லாரும் கண்ணு முன்னாடி சாகிறத பார்த்துக்கிட்டு இருக்க, நீ மரணம் இல்லைன்னு சொல்லு. இந்த ஞானத்தினால் நீ மரணமற்ற நிலையை அடைவாய். இப்படி புகழ்கிறது. இல்லைன்னா நீ பிறந்து சாவ அப்படின்னு சொல்லும். அது திருப்பி சொல்லும். அதையும் நிந்திக்கவும் செய்யணும். அந்த ஞானம் இல்லாத நிந்தனையும் சொல்லணும், ஞானத்தினுடைய மகிமையை புகழ்ந்து சொல்லணும். அத்வைதத்தை ஸ்துதி செய்தல். இதில் சொல்கிறாள், மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான் அப்படிங்க. சிலர் செத்து தொலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது அந்த வார்த்தையை சொல்லித்தான் ரமண மகரிஷி ஞானம் வந்துச்சு. வீட்டில் ஏதோ திட்டிருக்காங்க, அப்படி செத்து சாகிறதுனா என்னன்னு யோசிச்சாராம் அவர். அப்படிதான் கிளம்புனான்னு சொல்லுவாங்க அவரை. இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா இது அர்த்தவாதம், புகழ்றது, இகழ்வது. அடுத்து கடைசி 6வது உபபத்திகி. உதாரணங்கள் மூலமாக விளக்கணும். அங்கங்கே சும்மா தத்துவத்தை மட்டும் சில உபநிஷத்தில் பார்த்தோன்னா பெருசாக விளக்காது. மாண்டூக்கியவளும் 12 மந்திரம் தான், காரிகைதான் பெருசாக விளக்கி கொண்டு போவார். சில இடத்துல நிறைய உதாரணங்கள் சொல்லி சிலந்தி பூச்சி உதாரணம் வருது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அதுக்கு உபாதான காரணம், நிமித்த காரணத்தை சொல்கிறா. சிலந்தி பூச்சியை சொல்லுவாங்க. குயவன் மண்ணுக்கு நிமித்த காரணம் வேறு, உபாதான காரணம் வேறேன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி விளக்கணும். அதில் அந்த நூலில் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுங்கிறார். அப்படி இருந்தால் தான் இப்போ மண் பானை உதாரணம், தங்க நகை உதாரணம், கயிறு பாம்பு உதாரணம்,
இதெல்லாம் சொல்லி உதாரணங்கள் மூலமாக விளக்கப்பட வேண்டும். உபனிஷத்திலே வருது, தங்க நகை உதாரணம் வருது, மண்ணு பானை உதாரணம், கயிறு மண் பாம்பு உதாரணம். ஏன்னா இது எல்லா காலத்துலையும் இருக்குது. அதனால் அதே மாதிரி இந்த இதுக்கு அனுமான பிரமாணத்துக்கு புகை, நெருப்பு, யாகசாலை, எது எல்லா காலத்துலேயும் காலத்தையும் சொல்லுவாங்க. யாகசாலைக்கு அங்கே சொல்லியிருக்கேன், அடுப்பை சொல்லிடுறது இல்லை. அன்றைக்கி சொன்னேன், ஏன் அடுப்பை சொல்லினா கேஸ் அடுப்பு வந்துடும் அவருக்கு தெரியும். பின்னாடி கேஸ் அடுப்பில் புகை வராது. எல்லா காலத்தில் இருக்கிறது மண்ணு பானை. இன்றைக்கி எவர் சில்வர் வந்திருக்கு, அன்றைக்கி எவர் சில்வர் இல்லை. தங்க நகை அது எல்லா காலத்துலேயும் இருக்குது. கயிறு பாம்பு உதாரணம் எல்லா காலத்துலையும் சொல்ல முடியும். எல்லா காலத்துலையும் சொல்கிற உதாரணம் வேதத்திலே சொல்லியிருக்கு. அப்படி உதாரணங்கள் மூலமாகவும் விளக்க வேண்டும். இப்படி 6 விதமான அடையாளங்களின் மூலமாக ஒரு நூலினுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அப்படி உபனிஷதங்களில் இந்த 6ல் 2ஓ 3ஓ சொல்லணும், சிலர் 6ஐயும் சொல்லணும். பார்த்தா ஈஸ்வர லட்சணம் இதுதான், பிரம்ம லட்சணம் இதுதான், ஆத்ம தத்துவம் இதுதான்ங்கிறத நிர்ணயம் செய்கிறாங்க. அதை வச்சுதான் அவங்க முடிவு பண்ணி சொல்கிறாங்களே ஒழிய சும்மா ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறத வச்செல்லாம் சொல்கிறது இல்லை. என்னென்னு பார்த்தா உபக்கிரமம், உபசம்ஹாரம். ஞாபகம் வச்சுக்கங்க, தொடக்கம் முடிவு ஒன்றாக இருக்கணும். ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி, பேச போனாலும் சரி, இதைத்தான் பேச போகிறேன், இதைத்தான் பேசினேன்னு சொல்லணும். பிறகு அந்த கருத்து முக்கியமான கருத்தாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்த வேண்டும். இது அப்பியாசக. அந்த கருத்து வேறு எந்த பிரமாணத்தினாலும் சொல்லாததாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல போய் பேசும்போது கூட புதுசாக சொன்னால் கேட்பாங்க. யாரோ சொன்னதவே திருப்பி திருப்பி பழைய கருத்தவே சொன்னேன்னா இது இருக்காது, புது கருத்தாக இருக்கணுங்க. அப்போ வெளியே இந்திரியங்களால் தெரிய முடியாத கருத்தாக இருக்கணும். அது அபூர்வதா. பலனை சொல்ல வேண்டும், ஞான பலன். அர்த்தவாதக, ஞானத்தை புகழ்தல், அஞ்ஞானத்தை நிந்தித்தல். உபபத்திக்கு, உதாரணங்கள் மூலமாக சொல்லுதல். இதெல்லாம் செஞ்சால் தாத்பரியத்தை நிச்சயம் பண்ண முடியும். இங்கே அப்படி விசாரம் செய்யும் பொழுது தான் ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன, பிரம்மஸ்வரூபம் என்னங்கிறத நிர்ணயம் செய்ய முடியுங்கிறார். இங்கே என்ன சொல்லிட்டார், அப்படி விசாரம் செஞ்சு என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா, பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம், ஈஸ்வரனுக்கு ஒரு லட்சணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிறகு விளக்கத்தை பின்னாடி சொல்ல போகிறார். 2வது வரியில் முதல் வார்த்தையை பாருங்கள். பிரம்மன் எதுன்னா அசங்கம் பிரம்ம. பிரம்மன் அசங்க ஸ்வரூபம். ஒரே ஒரு சொல்லில் பிரம்மனுடைய லட்சணத்தை முடிச்சிட்டார். அசங்கம் சொல்லியாச்சுனாலே அது நிர்குணம், அது அத்வைதம். எதனோடு சம்பந்தப்படுத்த முடியாது, சம்பந்தப்படாததுன்னு சொன்னால் இன்னொரு பொருள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா ஆகாசத்தோட சம்பந்தம் வைக்கணும், ஏன்னா ஆகாசம் இருக்குது. அதை எதனோடும் சங்கம் இல்லைன்னு சொன்னபோது அது மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எந்த பொருள் இருக்க முடியாது. நிர்குணமாக தான் இருக்க முடியும். குணம் இருந்தால் அந்த குணம் வரும் போகும். இந்த ஒரு வார்த்தை, அதனால பிரம்மனுக்கு இந்த அசங்க ஸ்வரூபங்கிறத ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஆத்மாவுக்கும் சொல்லுவாங்க, நீ அசங்கமாக இருக்கிறதே மோட்சம்னு சொல்லுவோம். எதோடையும் பற்று இல்லாமல் இருக்கு, ஒட்டாமல் இருக்கிறது. அதனால் இங்கே அசங்கம்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறார், சிம்பிளாக முடிக்கிறார். அடுத்து ஈஸ்வரன் சொல்ல போகிறார். அடுத்த சொல் பாருங்க, ஈஸ்வரனுடைய லட்சணம். 2வது வரியில் 2வது வாக்கியம், மாயாவி சிறுஜதி ஏஷ மகேஸ்வரக. மாயாவியான ஏஷ மகேஸ்வரக, இந்த மகேஸ்வரன் சிறுஜதி படைக்கின்றார், அனைத்தையும் படைக்கின்றார். அவர் ஒன்றுலே டச் பண்ணாமல் இருக்கார். பிரம்மன், கடவுள் என்ன செய்கிறாரு, படைக்கிறார். ஈஸ்வரனுக்கு பிரம்மனுக்கு வித்தியாசத்தை சொல்கிறார். இது எங்கே உபனிஷத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல போகிறாருங்க. ஒரு உபனிஷத்தில் ஆரம்பம் இதை சொல்லியிருக்கு, முடிவு இதை சொல்லியிருக்குன்னு சொல்லி கோட் பண்ணுவார் அவர். இப்படித்தான் நிச்சயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாயையிலிருந்து வெளிப்பட்டு அந்த மாயையே தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர் மகேஸ்வரன். அவர் முதல் சம்பந்தம் எங்கே வைக்கிறாரு, சங்கம், மாயையோடு வைக்கிறார். அந்த சங்கம் வைக்கிறதுனால தான் சிருஷ்டி ஏற்படுது. அங்கே பிரம்மன் மாயையோட சேரும் பொழுது ஈஸ்வரனாக மாறிடுறார், சிருஷ்டி கர்த்தாவாக மாறிடுறார். அப்போ சிருஷ்டி காரணம் யார், மாயையோடு கூடிய, மாயையை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மகேஸ்வரன் ஈஸ்வரன். இன்னொரு தத்துவம், ஈஸ்வரன் சைதன்ய தத்துவம், பிரம்ம தத்துவத்தோடு சேர்ந்து, அதுதான் மாயோடு சேருது. ஜீவனும் மாயோடு சேர்ந்து இருக்கான், அவனும் சைதன்யமாக இருக்கான். ஆனால் ஜீவனுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, அவர் மாயையை கட்டுக்குள் வைத்து படைக்கிறார்,
இவன் மாயைக்குள் கட்டுப்பட்டு படைக்கப்படுகிறான். இவன் அவர் படைக்கிறாரு, இவர் படைக்க. ஆனால் ரெண்டு உணர்வு ஸ்வரூபந்தான். இவர்கிட்டையும் பிரம்ம தத்துவம் இருக்குது, அவர்கிட்டையும் பிரம்ம தத்துவம் இருக்குது. இவர்கிட்டையும் மாயை இருக்குது, அங்கேயும் மாயை இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் மாயாவி, மாயையை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவன். இவன் மாயைக்குள் கட்டுப்பட்டு இருப்பவன். இவன் அவர் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு படைக்கிறாரு. அது சொல்லுவாங்க, அந்த மாயைக்கு 2 லட்சணம் சொல்லுவாங்க. வித்யா மாயை, அவித்யா மாயை. வித்யா மாயை அவர்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்குது அவித்யா மாயை. நாம் அந்த வித்யா மாயைகிட்ட வேண்டி இந்த அவித்தியை கொஞ்சம் எடுத்துக்கணும்னு சொல்லணுமா? சொன்னால் நம்மளும் அந்த மாயினுடைய கட்டுப்பாடு விலகி விடுவோம். அப்போ ஈஸ்வரன் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கணும்னா எதோட சம்பந்தம் வைக்கணும். முதல் சம்பந்தம் மாயையோடு சம்பந்தம் வைத்து அவர் சிருஷ்டியை படைக்கிறார். ஒரு பானை மண் இருக்குது, பானையாக மாறணும்னா முதல்ல தண்ணியோட சம்பந்தம் வைக்கணும். பிறகு குயவனோட சம்பந்தம் எல்லாம் ஒன்று. சம்பந்தம் இல்லாட்டி சிருஷ்டியே வராது. அது பிரம்மன் அமைதியாக பேசாமல் இருக்குது, செவனேன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மாயை சேர்ந்த உடனே தான் அங்கே தத்துவமே ஆரம்பிக்குது. தங்க நகையாக மாறணும்னா முதல்ல நெருப்பில் போடணும். அதை நெருப்போட சம்பந்தம் வைக்கணும். மண் பானையாக மாற தண்ணியோட சம்பந்தம் வைக்கணும். வச்சாதான் அது ஒரு சிருஷ்டி வரும். அப்படி பிரம்மன் மாயையோடு சேரும் பொழுது ஈஸ்வரனாக மாறி சிருஷ்டி கர்த்தாவாக மாறுகின்றார். இதே இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில்? எந்த உபனிஷத்தில் ஆரம்பமும் முடிவும் ஒன்றா சொல்லியிருக்குன்னு சொல்லி ஒரு கோட் பண்ணுவார். பாருங்கள், ஆரம்பத்தில் இப்படி சொல்லியிருக்கு, முடிவில் இப்படி சொல்லியிருக்கு, அதனால் இதுதான் நிச்சயம், இதுதான் தாத்பரியம் சொல்வார். இந்த பிரம்ம லட்சணத்தையும் அந்த உபக்கிரம உபசம்காரத்தை சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்தை கோட் பண்ணி இதுதான் ஈஸ்வரனுடைய தத்துவம், இதுதான் பிரம்மனுடைய தத்துவம் சொல்லி இதை விளக்கி டெவலப் பண்ணி கொண்டு போய் இங்கே சாரமாக சுருக்கமாக இதில் சொல்லிட்டார். இதிலேருந்து 236 வரைக்கும் இந்த கருத்து வரும். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி விளக்கி உபனிஷத் கருத்துக்கள்லாம் சொல்லி விளக்கி கொண்டு போக போகிறார். நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். உபக்கிரமாதிபிகி, ஃபஸ்ட்டு வார்த்தை உபக்கிரமாதிபிகி. உபக்கிரமம் முதலான, இங்கே ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறார், ஆரையும் சொல்லலை. முதலானன்னு சொன்னால் அது எல்லாம் தாத்பரியம் தெரியும், ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாஸ்திரம் படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால முதலான்னு சொல்லிட்டு மிச்சம் 5 சேர்த்துக்கிறோம். உபக்கிரமம் முதலான லிங்கைகி அடையாளங்களினால், லிங்கைகை அடையாளங்களினால் தாத்பரியத்தை, அதில் என்னதேங்கிற தாத்பரியம் எதனோ, அதனுடைய லட்சியம் என்ன, சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற தாத்பரியத்தை விசாரணாத், விசாரணை செய்து முடிவு செய்யும் போது, இந்த உபக்கிரம் முதலான 6 விதமான அடையாளங்களினால் தாத்பரியத்தை விசாரணை செய்து முடிவு செய்யும் பொழுது, இதுதான் முதல் வார்த்தை, ஏற்படும் ஞானம் அப்படின்னு சேர்த்துக்கிறேன். கிடைக்கும் ஞானம் என்னன்னு சொல்கிறார் அடுத்த வரியில். அசங்கம் பிரம்ம, எவ்வித சங்கமும் மற்றது பிரம்மங்கிற ஞானம் கிடைக்குதான். எல்லாத்துலேயும் எல்லா உபனிஷத்துலேயும் பிரம்ம தத்துவம் என்ன இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. என்ன அசங்கம் பிரம்ம, அசங்கம்ங்கிற ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். விளக்க ஆரம்பித்தோம்னா அத்வைதம்ங்கிறது எப்படி அசங்கம்னு சொல்லலாம், பற்று இல்லாமல் இருக்கிறது அசங்கம்ங்கிற வார்த்தையில் வரும், பயமற்றதுங்கிறது அசங்கம்ங்கிற எல்லாம் வந்துருந்த அசங்கம்ங்கிறதுல. அதனால் அசங்கம் பிரம்ம அப்படிங்கிறது தாத்பரியம் நிச்சயம் பண்ணியிருக்கு உபனிஷத். எப்படி? உபக்கிரம் முதலான இந்த 6 அடையாளங்களினால். அடுத்தது சிருஜதி, மாயாவி சிருஜதி ஏஷ மகேஸ்வரக. சிருஜதின்னா சிருஷ்டி செய்வது, மாயாவி மாயையை உடைய, ஏஷ மகேஸ்வரக இந்த மகேஸ்வரன் தான். இங்கே ஈஸ்வரனுக்கு ஒரு லட்சணம், பிரம்மனுக்கு ஒரு லட்சணம். பிரம்மன் படைக்கிறவர் கிடையாது, அவர் அசங்கம். ஆனால் மகேஸ்வரன் மாயையை உடையவராக இருந்து கொண்டு சிருஷ்டியை செய்பவராக ஆகிறார். இதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒரு தாத்பரியத்தை நிச்சயம் செய்யணும்னு சொன்னால் 6 விதமான அடையாளங்களை கொண்டு நிச்சயம் செய்யணும். அப்படி என்ன நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு? பிரம்மன் அசங்கம் என்றும், ஈஸ்வரன் சிருஷ்டி கர்த்தா என்றும், அவர் மாயையோடு சம்பந்தம் வைத்து சிருஷ்டியை செய்கிறார் என்றும் தாத்பரிய நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. எங்கே? உபனிஷதங்களில். அடுத்த ஸ்லோகத்தில்
எந்த உபனிஷத்தில் எப்படி ஆரம்பம் சொல்லியிருக்கு, எப்படி முடிவு சொல்லியிருக்கு, என்ன லட்சணம் சொல்லியிருக்குன்னு பிரம்மத்துக்கு சொல்லுவார். அதுக்கு அடுத்ததில் மகேஸ்வரனுக்கு சொல்வார். இப்படி டெவலப் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு போவார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 196. சத்யம் ஞானமனந்தம் சேத் உபக்ரம் யோபசம்ஹிருதம் யதோ வாச்சோ நிவர்த்தந்த இத்யசங்கத்வ நிர்ணயः. சத்யம் ஞானமனந்தம் சேத் உபக்ரம் யோபசம்ஹிருதம் யதோ வாச்சோ நிவர்த்தந்த இத்யசங்கத்வ நிர்ணயः. 195 236 வரைக்கும் இந்த ஈஸ்வரனையும் பிரம்மனையும் தனித்தனியாக விசாரம் பண்ணுறார். எப்படி? இந்த 6 விதமான அடையாளங்களை வைத்து. அதில் பிரம்ம லட்சணம் அசங்கம்ட்டார். ஈஸ்வர லட்சணம் சிருஷ்டிகர்த்தா, மாயையோடு சேர்ந்து சிருஷ்டியை செய்பவர். இந்த 196 உபக்கிரம உபசம்ஹாரம் அப்படிங்கிறதுக்கு உபனிஷத் பிரமாணம் சொல்கிறார். அதோடு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஈஸ்வர பிரம்ம லட்சணத்தையும் சொல்கிறார். 196 தைத்திரிய உபனிஷத் பிரமாணம் 2வது பகுதியில் பிரம்மவல்லி. அங்கே உபக்கிரம உபசம்ஹாரம் என்பதற்கும் பிரம்மன் அசங்கம் என்பதற்கும் இந்த கருத்து இங்கே வருது. பிரம்மன் அசங்கிற கருத்தும் வருது. உபக்கிரம உபசம்ஹாரத்தின் மூலமாக அங்கே நிர்ணயம் பண்ணுறார். அதை எப்படின்னு பார்க்கலாம். தைத்திரிய உபனிஷத்தில் 2வது வள்ளி 1வது பகுதி 1வது மந்திரம் 2:1:1 பிரம்மவிதாப்னோதி பரம்னு ஆரம்பிக்காங்க. அந்த மந்திரம் எப்படி ஆரம்பிக்குன்னா பிரம்மவிதாப்னோதி பரம், பிரம்மத்தை அறிபவன் பரத்தை அடைகிறான்னு சொல்லிட்டு அந்த லட்சணம் சொல்லும். அந்த பிரம்மனுக்கு என்ன சொல்லணும்னா, பிரம்மன் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்குவாங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இது ஆரம்பம். அதை இங்கே அப்படியே சொல்கிறார். அங்கே உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு இது உபக்கிரமம். ஒரு உபசம்ஹாரத்தை சொல்ல போகிறார். இதே மாதிரி முடிக்கிறது எப்படி முடிக்குதுன்னு பாருங்கன்னு சொல்ல போகிறார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் அங்கே ஆரம்பிக்குது. இங்கே என்ன சொல்கிறார் நம்ம ஸ்லோகத்தில் முதல் வரி பார்த்தீங்கன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் சேத் உபக்ரம்ய. அந்த உபனிஷத்தை எடுத்துக்கிட்டு சொல்கிறார். அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் என்று ஆரம்பித்து, அந்த உபனிஷத்து எப்படி ஆரம்பிக்குது? சத்தியம் ஞானம் அனந்தம் என்று ஆரம்பித்து அப்படின்னு சொல்கிறார். பிறகு அதே மாதிரி கடைசி மந்திரம் அங்கே என்ன சொல்லுதுன்னா, யதோவாச்ச நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகன் முடிவு செய்யுது. அங்கே 2, 9, 12 2வது அத்தியாயத்தில் 9வது பகுதி 12வது மந்திரம் தைத்திரிய உபனிஷத்தில். யதோவாச்ச அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரம்மத்தை வாக்கும் மனதும் எட்டாதுன்னு சொல்லுது. என்னடா இது சத்தியம் ஞானம் அனந்தம், இங்கே வாக்கும் மனதும் எட்டாது, ரெண்டுக்கு என்ன ஒன்றும் கம்பெயின் ஒன்றா தெரியலேன்னு சொன்னால் 2 ஒற்றுமை இருக்குது. அனந்தம்னா எல்லையற்றது, வாக்கும் மனதும் எட்டாததுனாலும் எல்லையற்றது. அந்த எல்லையற்றதுனாலே அசங்கமாக இருக்க முடியும். இதெல்லாம் விளக்குடாத்தான் புரியும். அதில் கூட எல்லாத்தையும் சொல்லி விளக்கி வரும்போது புரியும். எது எல்லையற்றதோ வாக்கும் மனதும் எட்டாததாக இருக்கிறதோ அது அசங்கமாக இருந்தால் மட்டுமே முடியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரியும். சொல்கிறேன் அது. அதாவது அந்த பிரம்மத்தை வாக்கும் மனதும் எட்டாதுன்னு முடிக்கிறார். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு? சத்தியம் அனந்தம் சொன்னால் எல்லையற்றதுன்னு அர்த்தம். எல்லையற்றதை தானே முடியாது, எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியாததானே வாக்கு மனசு எட்ட முடியாதுன்னு சொல்லுவோம். அனந்தம் அப்படின்னால எங்கும் நிறைந்தது, அது இல்லாத இடமே கிடையாது, அது மட்டுமே இருப்பதுன்னு அர்த்தம். அது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னொன்று இல்லைன்னா எப்படி சங்கம் வைக்கும்? அது அசங்கம். அத்வைதங்கிற வார்த்தையும் அசங்கங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணால் ஒன்றாத்தே வரும். அனந்தங்கிற வார்த்தையும் வாக்கும் மனதும் எட்டாதுங்கிற வார்த்தையும் 2 ஒன்று தான். இந்த அடிமுடி அறிய முடியாதுங்கிற தத்துவமே இதுதான். திருவண்ணாமலையில் ஆரம்ப முடிவு சொல்ல, நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், விவகாரத்தில் எடுத்துக்கங்க. நம்ம பூமி இங்கே இருக்குது,
எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிவு ஆகாசம் சொல்ல முடியுமா? டைம் சொல்ல முடியுமா? நீங்கள் காலம் எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியுமா? காலம் எப்போ முடியுதுன்னு சொல்ல முடியுமா? விவகாரத்தை இதுவே சொல்ல முடியாது. இதுக்கே நம்மளால் வந்து தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது. மேத்தமெட்டிக்ஸில் நம்பர், ஆரம்ப நம்பர் சொல்லிடுங்க பார்ப்போம். 0ன்னு வச்சுக்கிட்டோம். 0க்கு அடுத்த நம்பர் சொல்ல முடியுமா? ஒன்றுலாம் சொல்ல முடியாது. 0.000 நீங்கள் இன்ஃபினிட்டி அளவு போட்டுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியாது. நீங்கள் போட்டு 0 எத்தனை 0 வேணாலும் போடலாம். ஒரு சாதாரண நம்பர்லேயே தோற்ற முடிவு சொல்ல முடியலை. இது புத்தி கேட்டுதா இல்லையா? நீ ஸ்பேஸில் எடுத்துக்கங்க. இன்றைக்கி சொன்னார் 11,000 கேலக்சியா? 10.11 அவ்வளோ கேலக்சி இருக்கான். ஒரு கேலக்சியில் 10.11 பவர் வந்து இது ஸ்டார்ஸ் இருக்கான். அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்கு பிறகு போகுது. இதுலையே நீ சொல்ல முடியலையா ஆரம்ப முடிவை? எப்படி சொல்ல முடியும்? அப்போ அசங்கமாக இருக்கு. அது ரெண்டுமே இந்த ஆரம்பமும் முடிவையும் இந்த உபனிஷத் தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. அதனால் தாத்பரியம் என்ன? பிரம்ம லட்சணம் அனந்தம், அசங்கம், அத்வைதம் அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ இதை வச்சுதான் நீ வந்து பிரம்மத்தினுடைய லட்சணத்தை நிர்ணயம் பண்ணணுமே ஒழிய, பிறகு ஒரு இடத்துல படைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். பிரம்மன் தான் படைத்தான், அங்கே ஈஸ்வரனுங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கோம். இப்படி நிச்சயம் பண்ணு அப்படிங்கிறார். அதாவது 2வது வரியில் பார்த்தீங்கன்னா, யதோ வாச்சோ நிவர்த்தந்த இதி உப சம்ஹிருதம், எதிலிருந்து வாக்கு எட்ட முடியாமல் திரும்பி வருகிறதோ என்று முடித்திருக்கிறது. சிவனை வந்து தலைமுடியை காமிக்கிறதுக்காக போயிட்டு பார்க்க முடியலன்னு திரும்பி பொய் சொல்லிட்டு தானே வர்றாரு பிரம்மா. வாக்கும் மனமும் எட்ட முடியாமல் திரும்புகிறதோங்கிறார் இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்லுது. மனம் வந்து எவ்வளோ வேகத்தில் போகும், நீ வாக்குனாலையும் சொல்ல முடியாது, மனசுனாலையும் புரிஞ்சுக்கிற முடியாது. அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு தத்துவமாக இருக்கிறது. அனந்தம் சொன்னாலும் எல்லையற்றது, மனதிற்கு எட்டாததுன்னு சொன்னாலும் எல்லையற்றது. எல்லையற்றது எங்கும் நிறைந்தது அத்வைதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அது ஒன்று மட்டும் இருந்தால் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். இல்லாட்டி வரையறை வந்துடும். இது இல்லாத இடத்துல அது இருக்குன்னு வந்துடும், அப்புறம் சங்கம் வந்துடும். அப்போ இந்த வார்த்தையை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அசங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியாச்சுன்னு சொன்னால் அது எல்லையற்றதாக இருக்கும், அது அத்வைதமாக இருக்க முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிறகு அதில் இன்னொரு அந்த மந்திரத்திலே ஒன்று வருது, எதுலேயோ சங்கம் இருந்தால் தான் பாதிப்பு வரும், அந்த பலனையும் சொல்லுது. அதே மந்திரத்தில் அவன் இந்த ஞானத்தை அடைந்தவன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான் பலனும் சொல்லியிருக்கு. எதனாலும் பாதிக்கப்படலைன்னா நிறைவாக இருக்கான்னு அர்த்தம். அந்த மந்திரத்திலே வருது. அதனால் என்ன, நான் இதை செய்தேன் என்றும் துயரப்பட மாட்டான், இதை செய்யவில்லை என்று கவலை, அதுக்கு செய்யலைங்கிறதுனாலையும் கவலை வராது. செஞ்சாலும் இதை ஏன் செஞ்சேன்னு நினைக்க மாட்டான், இதை ஏன் செய்யலைன்னு நினைக்க மாட்டான். அவன் வந்து நிறைவோடு இருப்பான். அந்த பலனும் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இதை வச்சு என்ன சொல்கிறார் 2வது கடைசி பகுதியில், இதி அசங்கத்வ நிர்ணயக, இவ்விதம் இருப்பதால் பிரம்மன் அசங்கத்துவம் என்று நிர்ணயம் செய்கின்றோம். புரியுதா? இது வந்து உபனிஷத் மந்திரத்தில் பிரம்ம தத்துவத்தை கோட் பண்ணிட்டார். அந்த உபனிஷத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் ஆரம்பம் இப்படி சொல்லியிருக்கு, முடிவு இப்படி சொல்லியிருக்கு. இந்த 2 வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய லட்சணம் அசங்கம் அப்படிங்கிறது அது சொல்லியிருக்கு. ஆரம்பம் முடிவும் எங்கே ஒன்றா இருக்கோ அதுதான் அதனுடைய தாத்பரியம், பிரம்மத்தினுடைய தாத்பரியம், பிரம்ம லட்சணம். இப்படி வச்சு தான் பிரம்மத்தை அசங்க சொரூபம் முடிவு செஞ்சிருக்குன்னு சொல்கிறார். 195வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? 6 லிங்கத்தை வச்சு அடையாளம் பண்ணி விசாரம் பண்ணுங்க, அப்படி பண்ணால் உங்களுக்கு பிரம்மன் அசங்கம் அப்படிங்கிற தத்துவத்தை அங்கே சொன்னார். அடுத்து ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தான்னு சொன்னார், மாயையோடு சேர்ந்த சிருஷ்டிகர்த்தான். இப்போ ஒன்றுக்கு அர்த்தம் இங்கே சொல்லிட்டார். எதுக்கு? பிரம்மனுக்கு சொல்லிட்டார். பிரம்மன் அசங்கம்ங்கிறதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் ஆரம்பிக்குதாங்க, யதோ வாச்சங் முடிக்குது. இது 2லையும் பார்த்தீங்கன்னா அசங்கங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிரம்மன் அசங்க சொரூபம் என்ற தாத்பரியம் நிச்சயம் செய்யப்படுகிறது. இங்கே 2 லிங்கம் தான் வருது, சிலதில் 3 லிங்கம், சிலதில் 4, உடையும் சொல்லிட்டு வரும் அங்கங்கே. இதில் 2 லிங்கத்தை சொல்லி ஒரு கோட் பண்ணுறாரு, அவ்வளோதான்.
எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம ஃபுல்லாக உபனிஷத் ஃபுல்லாக போகணும். நம்ம கீதையில் பார்க்கலாம், இந்த 6 லிங்கத்தையும் கீதையில் பார்க்கலாம், உத்தம கீதையிலையும் பார்க்கலாம். எல்லாம் வரும், கரெக்டாக வரும். வந்த தாத்பரியம் இதுதான் அங்கங்கே சொல்லிகிட்டே போவார். ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டார், தத்துவத்தை சொல்லிட்டார். அதனால் இதை அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால் ஈஸ்வர தத்துவத்துக்கு லட்சணத்தை சொல்ல போகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சத்தியம் ஞானம் ஆனந்தம். சத்தியம் சத்தியமாயும், ஞானமாயும் அதாவது அறிவு ஸ்வரூபமாகவும், அனந்தம் எல்லையற்றதாயும், சேத் அப்படின்றது சேத் ச இதி உபக்ரம்ய, அதை பிரித்தோம்னா ச இதி உபக்ரம்ய அப்படின்னு பிரிக்கணும். ச இதி என்று சத்தியமாயும் ஞானமாயும் எல்லையற்றதாயும் என்று உபக்ரம்ய ஆரம்பித்து ஆரம்பம் சொல்லிடுச்சிங்க. அடுத்தது 2வது வரைக்கும் வாங்க, கடைசி அதை பார்த்துக்கலாம். 2வதுல யதோ வாச்சோ நிவர்த்தந்த. யதோ எதிலிருந்து, வாச்சோ வாக்கு, நிவர்த்தந்த எட்ட முடியாமல் திரும்பி விடுகின்றதோ. எதிலிருந்து வாக்கு எட்ட முடியாமல் திரும்பி விடுகின்றதோ, இதி அங்கே இத் ஏ சங்க அப்படின்னு இருக்கு. இதி அசங்கத்துவம், அதை பிரித்தோம்னா அசங்கத்வ. இதி என்று பிறகு முதல் வரியில் கடைசி வார்த்தை எடுத்துக்க என்று தைத்திரிய உபனிஷத்தில் உபசம்ஹிருதம், முதல் வரி கடைசி வார்த்தை உபக்ரம்ய உபசம்ஹிருதம். உபசம்ஹிருதம் முடித்திருக்கிறது. இப்படி ஆரம்பித்து இப்படி முடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறார் அதில், இதிலிருந்து அசங்கத்வம், அந்த அடுத்த வார்த்தை இதி அசங்கத்வம், பிரம்மன் எதனோடும் சங்கமற்ற தன்மையானது நிர்ணயக தீர்மானம் செய்யப்படுகிறது. இந்த 2 வார்த்தையை வச்சு பிரம்மன் எதனோடும் சம்பந்தமற்றவன் என்றது அந்த உபனிஷத்தில் நிர்ணயம் பண்ணப்படுது. புரியுதில்ல? இப்போ அவர் என்ன சொன்னார், அங்கே 6 அடையாளத்தை வச்சு பிரம்மன் அசங்க ஸ்வரூபம்னு சொன்னார். அது உபனிஷத்தில் முதல் மந்திரத்தில் இப்படி சொல்லுது, கடைசி மந்திரத்தில் இப்படி சொல்லுது. அங்கேயும் அசங்கங்கிற தத்துவத்தை சொல்லுது, இங்கேயும் அசங்கங்கிற தத்துவத்தை சொல்லுது. அப்போ பிரம்மன் அசங்க ஸ்வரூபங்கிற நாம் நிர்ணயம் பண்ணிக்கிறணும், எதனோடும் ஒட்டாததுன்னு. ஈஸ்வரன் சிருஷ்டி கர்த்தாங்கிறதுக்கு வேற ஒரு உபனிஷத்தை சொல்ல போகிறார். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.